குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் சில ஃபினான்ஸ் செக்டரை பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஸ் செக்டர் ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சோழமண்டலம் ஃபினான்ஸ் கம்பெனியை பற்றி பார்க்கலாம். இந்த சோழமண்டலம் ஃபினான்ஸ் கம்பெனி இப்போ ரீசண்டாக 1560 டச் பண்ணிட்டு மேலே போயிட்டுருக்கு. எப்போ வந்தானா இது இந்த 22ஆம் டிசம்பர் மாதம் வந்திருக்கு. இந்த அக்டோபர் மாதம், அதாவது இந்த வருஷத்தில் அக்டோபர் மாதத்தில் ஒரு லோவை க்ரியேட் பண்ணால் 1416. அங்கேருந்து 1768 வரையும் போயிட்டு அங்கேருந்து கரெக்ஷன் ஆகிருக்கு. கரெக்ஷன் ஆகிட்டு 1553 டச் பண்ணிவிட்டு இப்போது 1698 போயிட்டுருக்கு. ஆர்எஸ்ஐயில் பார்த்தா 51 இருக்குது. ஸோ மார்க்கெட் ஃபர்தராக இது இன்னும் 1800 வரையும் போகுன்ற மாதிரி தான் சார்ட்லேயும் இருக்குது, டெக்னிக்கல்லையும் அப்படி தான் இருக்குது. ஸோ இது அது வரையும் போகுன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போவே 1698 இருக்குது. இன்னும் இங்கேருந்து ஒரு 102 ரூபா மேலே ஏறத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆர்எஸ்ஐலேயும் நல்லா தான் இருக்குது, இஎம்ஐலேயும் நல்லா தான் இருக்குது. இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு, இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. வேல்யூவேஷன் ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் கூட ஃபண்டமெண்டல் ப்ரைஸ் டு புக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பிஇ ரேஷியோவும் அதிகமாக இருக்குது. ஆர்ஓஇ எல்லாம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஈவன் டிவிடெண்ட்டு வேலைக்கே ஆகாது, 0.12% தான் கொடுக்குறான். ஆர்ஓசிஇ பிலோ 10 கீழே தான் இருக்குது. ஸோ வேல்யூவேஷன் பிரகாரம் பார்த்தா இது இப்போதைக்கு லாங் டேர்ம்லாம் இப்போ சூஸ் பண்ண முடியாது. ஷார்ட் டேர்ம் வேணும்னா இப்போது, அதாவது ஒரு 3 மாதத்துக்குள்ளே, ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு ப்ராஃபிட் இந்த ஸ்டாக்ஸில் எனக்கு கிடைக்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க ஷார்ட் டேர்ம் தான் யூஸ் பண்ண முடியும். இதை நான் வெரி லாங் டேர்ம் வச்சுருக்க போகிறேன்னா அவங்க கன்சிடரே பண்ண வேணாம். ஏன்னா இப்போ இவனுக்கு வெரி க்ளோஸாக இருக்கிற ஹால் டைம் 1782. ஆமாம், 52 வீக் லோ 1168. ஸோ வெரி க்ளோஸாக தான் இருக்கான். இப்போ 1698 இருக்கான். இங்கேருந்து ஒரு 284 பாயிண்ட்டு தான் இன்னும் அங்கேருந்து மேலே போகிறதுக்கு இருக்குது. ஸோ இது ஷார்ட் டேர்மில் எனக்கு தெரிஞ்சு இது நல்லா மேலே போகும். லாங் டேர்ம்லேயும், அதாவது ஷார்ட் டேர்மில் எனக்கு ஒரு ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறவங்க அதை சூஸ் பண்ணலாம். லாங் டேர்மில் தான் நான் பண்ண போகிறேன்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே வேணாம். ஆனால் இது ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் நல்லா தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் டு புக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிஇ ரேஷியோவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் லாங் டேர்ம் வாங்கி வச்சதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது. கரெக்ஷன் இப்போது மேலே ஏறிக்கிட்டு தான் இருக்குது. கரெக்ஷன் வர வர நம்ம அதில் அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இதுக்கு நல்லா தான் இருக்குது, க்ரோத்தும் நல்லா தான் இருக்குது, மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் எல்லாம் பார்த்தா எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஷார்ட் டேர்மில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் நல்லா பண்ணலாம். லாங் டேர்ம்னால் நான் சொன்ன மாதிரி அப்படியே விட்டுடலாம். கரெக்ஷன்ஸ் வரும்போதெல்லாம் கீழே கரெக்ஷன் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக இதை அக்குமுலேஷன் பண்ணலாம். இந்த சோழமண்டலம் ஃபினான்ஸு இதுக்கு ஆல் டைம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆமாம், ஆல் டைமே பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால் அதை போய் டச் பண்ணானா, எப்போவுமே ஆல் டைமே போய் டச் பண்ணானா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே, இந்த மாதிரி இல்லை, எல்லா ஸ்டாக்ஸுமே என்ன ஆகும்னா ஒரு கரெக்ஷன் வரும். அந்த ஆல் டைமை தொட்டுட்டு ஒரு கரெக்ஷன் வரும். இவன் இப்போ தான் 51 இருக்கான் ஆர்எஸ்ஐயில். அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000லாம் போயிடுவோம், ஒரு 1800லாம் போகுன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 1788 இன்னமும் தான் இவனுக்கு ஆல் டைமை. எக்ஸாக்டாக பார்த்தா ஆமாம் 1784 இருக்குது ஆல் டைமை. ஸோ அதெல்லாம் டச் பண்ணனா அங்கேருந்து மறுபடியும் இந்த சோழமண்டலம் ஃபினான்ஸ் கீழே வரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இவன் டிவிடெண்ட் அந்தளவுக்கு இல்லை, இது எஃப்என்டோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. ஸோ இது அவ்வளோ சீக்கிரத்துலலாம் வேனிஷ் இது ஆகாது, லாஸஸ்லாம் கெயின் அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்காது. ஏன்னா இப்போ தான் 1533 வந்திருக்கான் இந்த டிசம்பர் மாதம் 22ஆம். அங்கேருந்து இதில் நல்ல வெலாட்டிலிட்டி இருக்குது, ஹை வெலாட்டிலிட்டி. ஒவ்வொரு கேண்டிலும் பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதை வச்சுருக்கவங்க இப்போதைக்கு இது இன்னும் மேலே போக மாதிரி தான் இருக்குது இந்த சோழமண்டலம் ஃபினான்ஸ்.
அடுத்தது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் கேட்டிருக்காங்க. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து 539 ட்ரேட் ஆகுது. இவன் இப்போ தான் 518 வரையும் கரெக்ஷன் வந்துட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. இவன் இந்த வருஷம்னா எப்போன்னா மார்ச் மாதம் 2025 அப்போ வந்து அவன் ரீச் பண்ண லோ வந்து 484 ரூபா வரையும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி போயிட்டுருக்கு இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு. ஸோ 483 வந்துட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் 645 வரையும் போயிருக்கான் ஜூலை மாதத்துலேருந்து இப்போ கரெக்ஷன் ஆகிட்டுருக்கு. அதில் 518 வரையும் கீழே வந்துட்டு இப்போ 539 ட்ரேட் ஆகுது. ஆர்எஸ்ஐயில் பார்த்தாலும் இது ஆர்எஸ்ஐயில் பார்த்தா 47 இருக்குது. இப்போ தான் கீழே வந்துட்டு மேலே போகிறதுனால இது இந்த RSI 50 தாண்டிச்சுன்னா ஃபர்தராக நல்ல அப்சைட் மூமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டே இவனுக்கு இங்கே பக்கத்துலேயே இருக்குது, 555 இருக்குது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணிட்டானா அதுக்கு மேலே 600 வரையும் மேலே போகும். அதுக்கும் மேலே போச்சுன்னா 635 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. இந்த 555 வரையும் இவன் மேலே போகும். ஏன்னா அது வரையும் எந்த ரெசிஸ்டண்ட்டுமே இல்லை. அதனால் அந்த 555 56 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு தெளிவாக இருக்குது. சார்ட்லேயும் சரி, RSIலையும் சரி, EMA கிராஷ் ஓவர்லேயும் சரி. ஆனால் அந்த 555 தொட்டுட்டு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த இடத்துல பல வாட்டி போயிட்டு டச் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை டச் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கேண்டில் வந்தால் 594 600 அந்த ரேஞ்சு போகும். அதுக்குள்ளே இவன் வந்து RSIயில் வந்து ஓவர் பாட் ஜோன் ரீஜனில் போயிடுவான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கரெக்ஷன் தான் நடக்கும். ஸோ இதுதான் இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸில் இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல்லாம் செக் பண்ணால் PE ரேஷியோ ஒரு லாங் டேர்ம் பண்ணுறதுக்கான 10க்கு கீழே தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு ரொம்ப கம்மி. ROC எல்லாம் க்ரோத் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. டிவிடெண்ட்டு 1.85% கொடுக்குறான். ஸோ ROC எல்லாம் வந்து 9% இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் லாங் டேர்ம் சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் ஒன்றுமே இல்லை, வேல்யூவேஷன் ரேஷியோ ஒன்றுமே காணும். அப்போ இது வந்து இந்த லோ வேல்யூ ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரேஞ்சில் இருக்கான். இது இன் ஃபியூச்சர்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இது ஷார்ட் டேர்ம்லலாம் மைல்டாக நெகட்டிவாக தான் இருக்கும். லாங் டேர்மில் தான் இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து நல்ல பாசிட்டிவான க்ரோத் இருக்கும். ரொம்ப பேர் கேட்குறாங்கல்ல, ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக் சொல்லுங்கன்னு. இது கவர்மெண்ட், இது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு, இதிலெல்லாம் தைரியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இவன் டிவிடெண்ட் கூட நல்லா தான் கொடுக்குறான், 1.85% கொடுக்குறான். நல்லா கொடுக்கல, ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்றபடி இது நல்லா தான் இருக்குது. இதை ஃபோக்கஸ் பண்ணுறவங்க, லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ இது இருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சு, அந்த அதோட ஃபினான்ஷியல் இதுவெல்லாம் பார்த்தா வெரி அட்ராக்டிவ் ப்ரைஸ் லிஸ்ட்டில் தான் இருக்குது. இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நல்லா தாங்க இருக்குது இது. நம்ம சூஸ் அதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணக்கூடிய இடத்துல தான் இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்குது. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு 518 எடுத்திருந்தால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். 555 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. இதுதான் இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல். அடுத்தது முத்தூட் ஃபின்கார்ப் அப்படின்னு. முத்தூட் ஃபின்கார்ப் வந்து இப்போ வந்து அவன் இருக்கிறது 60 RSIயில் 60 இருக்கான் ஒன் டே கேண்டில். ஆனால் இவன் ஒரு கேப்பை வேறு விட்டுட்டு போயிருக்கான். ஸோ அது கண்டிப்பாக கீழே வந்து தான் ஆகணும். எங்கே இருக்குன்னா 3400 இருக்குது அந்த கேப்பு. இந்த முத்தூட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் வந்து கரெக்ஷன் ரொம்ப ஆக வேண்டியது இருக்குது போல இருக்கு. சார்ட்டை பார்த்தா அவன் கரெக்ஷன் ஹெவியாக வந்த மாதிரியே இல்லையே சார்ட்டில். எங்கே பாரு ஏறி போயிட்டே தான் இருக்குது. சார்ட்டை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் மைண்டில் வருது. ஏன்னா ஒரு டீப்பான கரெக்ஷன்ட்டு இவன் இன்னும் வரவே இல்லை சார்ட்டை பார்க்கும்போது ஒன் டே கேண்டில்.
ஒரு ஸ்ட்ராங்கான கரெக்ஷன் அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னும் இதில் ஃபீல் ஆகலை. அதாவது இங்கே 1713 ரூபா 2021 அக்டோபர் மாதம் வந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்தது 903 ரூபா வரையும் இறங்கிட்டு 2023 மார்ச் அது வரையும் இறங்கிட்டு இன்ன வரையும் அவன் ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ராங்காக வரவே இல்லை இந்த முத்தூட் ஃபின் கார்ப்பரேஷனில். ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன். அந்த 941 இருந்து 3797 வரையும் ஒரு சைடாகவே இந்த மார்க்கெட் ஏறி போய்கிட்டே இருக்குது. கரெக்ஷன்லாம் பெரிய லெவலெலாம் வரவே இல்லை. அதாவது ஒரு நல்ல ஏற்றம் வருது, 1358 ரூபா வரையும் ஏறிட்டு அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் இறங்குறான். மறுபடியும் அங்கேருந்து போயிட்டு 1580 வரையும் போயிட்டு அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் இறங்கியிருக்கான். ஸோ இப்படி தான் இருக்கே கண்டி ஒரு ஸ்ட்ராங்கான கரெக்ஷன் இன்னும் வரல இந்த முத்தூட் ஃபின் கார்ப்பரேஷனில். இதுதான் எனக்கு நான் அனலைஸ் பண்ணுறதுல டெக்னிக்கலில் எனக்கு அப்படி தான் தெரியுது. பட் இது ஆர்எஸ்ஐயில் இப்போ பார்த்தீங்கன்னா 60 இருக்குது. இது ஃபர்தராக இன்னும் மேலே போகும் அப்படின்ற மாதிரி தான். இல்லை சாரி, இது இப்போ தான் மேலே ஹையை போய் தொட்டுட்டு ஓவர் சோல் ரீஜனை தொட்டுட்டு மேலே போயிருக்கு. இப்போ ஓவர் பாட் ஜோனை தொட்டுட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த முத்தூட் ஃபின் கார்ப்பு 59 இருக்குது. இது கரெக்ஷன் ஆகிறதுக்கு கரெக்ஷன் இறங்குற மாதிரி இருந்தால் நான் சொன்ன அந்த கேப்பு 3400 அங்கே இருக்குது, அது வரையும் இறங்கும். இதில் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கான கரெக்ஷன் இன்னும் வரவே இல்லைங்க இந்த முத்தூட் கார்ப்பரேஷனில், முத்தூட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிட்டெடில் ஸ்ட்ராங்கான கரெக்ஷன் எங்கேயுமே இல்லை. சார்ட்டை பார்த்தாவே அப்படி தான் எனக்கு தோணுது. ஒரு ரேஞ்ச் பவுண்டு இருந்திருக்கு 2014 2016 வரையும் ஒரு ரேஞ்ச் பவுண்டே தான் இருந்திருக்கான் 2 வருஷமாக. அதுக்கப்புறம் 2018 ஒரு லிட்டில் பிட் மேலே ஏறிட்டு மறுபடியும் ரேஞ்ச் பவுண்ட்லேயே வந்திருக்கான். அதுக்கப்புறம் 2020 கொரோனா டைமில் நல்லா இறங்கிருக்கு. அதான் எது வரை இறங்கிச்சுன்னா 964 480 ரூபா வரையும் இறங்கியிருக்கான் கொரோனா பீரியடில். அதுக்கப்புறம் அந்த கொரோனா எண்டில் அவன் பாட்டுன்னு போயிட்டான், 1400 வரையும் போயிட்டான். 1400 போயிட்டு அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் கரெக்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு 1750 வரையும் போயிட்டு ஒரு 1000 ரூபாய் வரையும் 700 பாயிண்ட் கிட்ட இறங்கிட்டு, அதான் அந்த 944 சொன்னல அது வரையும் இறங்கிட்டு இன்னமும் அவன் கரெக்ஷன் வரவே இல்லை. ஒன் சைடாக தான் போயிட்டுருக்கு. 2 வருஷமாக அப்படி தான் போயிட்டுருக்கு இந்த முத்தூட் ஃபினான்ஸ் லிமிடெட். இதோட ஃபண்டமெண்டல் பார்த்தா பிஇ ரேஷியோ கம்மியாக தாங்க இருக்குது, 21 கிட்ட தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ மட்டும் கொஞ்சம் லிட்டில் பிட் அதிகமாக இருக்குது. ROE எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. டிவிடெண்ட்டு சொத்தம் 0.68% தான் கொடுக்குறான். க்ரோத்து கூட நல்லா தாங்க இருக்குது. அதுதாங்க இது ஏறிக்கிட்டே இருக்குது. இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன்ஸு இப்போ காட்ட மாட்டானே தெரியலையே சார்ட்டில். ஷேர் ஹோல்டர் பேட்டர்ஸ்னே வர மாட்டுது எனக்கு. கிளிக் பண்ணால் மற்றது எல்லாமே வருது. மற்ற மெனுவெலாம் கிளிக் பண்ணால் ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன்ஸ் வரவே மாட்டுது. ஸோ இது இப்போ கரெக்ஷன் ஸ்டேஜில் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது ஓவர் பால் ஜோனை தொட்டுட்டு எது வரையும் போயிருக்கான்னா 3897 வரையும் போயிட்டு இல்லை 3891 வரையும் போயிட்டு இப்போ 3797 100 ரூபாய் இறங்கியிருக்கு. ஆனால் இது கரெக்ஷன் வந்தால் 3400 வரையும் வரணும். ஓகேவா, அந்த 3400 வரையும் வரணும். நான் நினச்ச கரெக்ஷன் வரதா இருந்தால் இது கண்டிப்பாக அது ஏன் சொல்லிடுறேனே, எது வரையும் கரெக்ஷன் வர மாதிரி இருந்தால் வரும்னு 2800 ரூபா வரையும் வர வேண்டியது இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான கரெக்ஷன் வந்தால் 2800 ரூபா வரையும் வர வேண்டியது இருக்குது. நீங்கள் அந்த சார்ட்டை பார்த்தீங்க, முத்தூட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் தான், ஆமாம், அதை போய் பாருங்களேன். அந்த சார்ட்டை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எந்த இடத்துலையுமே இறக்கமே இல்லைங்க, ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டே வரல, பாட்டு ஏறி போயிட்டு தான் இருக்கான். ஸோ இப்போதைக்கு அது இறங்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குதான் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. 3400 வரும்போது என்ன இதை மறுபடியும் கன்சிடர் பண்ணலாம். 2800 வந்தால் இதெல்லாம் தைரியமாக வாங்கி போடலாம். ஆனால் லாங் டேர்முக்கு இது சூப்பராக இருக்குது. அதுதான் இந்த சார்ட்லேயும் ஃபண்டமெண்டல்லையும் இப்போ வரையும் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதுதான் கரண்ட் டைமில்.
அடுத்தது இந்த எஸ்பிஐ கார்டு அப்படின்னு ஒரு ஷேரு. எஸ்பிஐ கார்டு வந்து இப்போ RSIல 48 தான் இருக்குது. இப்போ தான் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு 785 வரையும் கரெக்ஷன் வந்துட்டு மேலே போகலாம். மேலே 960 வரையும் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து கீழே இறங்கி இப்போ 864 ட்ரேட் ஆகுது. இது RSIல பார்த்தா 47 கிட்ட இருக்குது. இது இந்த RSI 50 தான்னா தான் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மேலே போக போதா கீழே போக போதா அப்படின்ற மாதிரி. இவனுக்கு இங்கே ரெசிஸ்டண்ட் இங்கே பக்கத்துலேயே வேறு இருக்குது. இந்த எஸ்பிஐ கார்டுக்கு எங்கே இருக்குது? 896லேயே இருக்குது. அந்த ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணால் மட்டும்தான் இது பழையபடி அந்த 960 போகும். 944 அடுத்த ரெசிஸ்டண்ட் இருக்குது. கீழே இறங்குற மாதிரி இருந்தால் 831 ஏற்கனவே வந்து போன அந்த இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே வந்தானா அந்த 785, அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்த லோ வருவான் இந்த எஸ்பிஐ கார்டு. இல்லை அதையும் தாண்டி வந்தானா 700 கிட்ட இருக்குது அடுத்த சப்போர்ட். ஸோ இந்த லெவல் இப்போ வந்து அவன் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்ற மாதிரி இருக்கான் அந்த எஸ்பிஐ கார்டு. ஏன்னா இவன் இந்த இயரில் அக்டோபர் மாதம் 960 வரையும் போயிட்டு இறங்கியிருக்கான். 834 வரையும் 31 வரையும் இறங்கிட்டு இப்போ 864 ட்ரேட் ஆகுது. ஸோ இது ஃபர்தராக அந்த RSI 50 தான்னா தான் ஒரு மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நடுவில் இருக்குது. ஸோ கீழே வந்தானா 834 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, அதை உடச்சிட்டானா 785, இல்லை ஒரு வேளை மேலே போனான்னா 896 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் 941 இந்த எஸ்பிஐ கார்டில். இதில் 52 வீக் லோ வந்து 663 இருக்குது. ஹை வந்து 1027 இருக்குது. பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகம். ப்ரைஸ் டு புக்கு அதுவும் அதிகமாக இருக்குது. ROCE பரவாயில்ல, க்ரோத் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. டிவிடெண்ட்டு சுத்தமாக இல்லை, 0.29 தான் கொடுக்குறான். ROCயும் பிலோ 10 கீழே தான் இருக்குது. ஸோ இது பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் டு புக்கும் அதிகமாக இருக்குது. இது ஷார்ட் டைம்லேயே நெகட்டிவாக தான் இருக்குது. இப்போ இந்த சார்ட் அனலைஸ் பண்ணால் லாங் டேர்மில் வேணும்னா ஓரளவுக்கு மைல்டாக பாசிட்டிவாக இருக்கலாம். பட் ஆனால் இப்போவே இது ஓவர் வேலிட் ஸ்டாக்ஸாக இருக்குது. இது ஃபர்தராக இன்னும் எவ்வளோ ஏறிட்டு இறங்குன்னு தெரியல. ஏன்னா ஓவர் வேலிட் ஸ்டாக்ஸோட நிலமெல்லாம் இப்போது கீழே இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் பார்க்க போனால் இவன் ஓவர் வேலிட் ஸ்டாக் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதனால் இது ஒரு பொசிஷன் வந்தால் தான் தெரியும். RSIயை கட் பண்ணால் தான் தெரியும். RSI 50 கட் பண்ணுறானா இல்லை 50க்கு கீழே. இப்போ 47 இருக்குது. ஆனால் பியர் ட்ரெண்டில் தான் இருக்குது இஎம்ஐயில். அது எப்படி போதோ அதை பொறுத்து தான் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனால் ஃபண்டமெண்டலை செக் பண்ணி பார்த்தா இது ஓவர் வேலிட் ஸ்டாக்ஸில் தான் இருக்குது இந்த எஸ்பிஐ கார்டு. அடுத்தது இந்த பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி ஏறிக்கிட்டு தான் நாங்கள் இருக்குது. அவன் எந்த அளவுக்கு இறங்குறானோ அவன் அந்தளவுக்கு ஏறக்கூடிய வந்து இந்த பிஎஸ்சி. இந்த பிஎஸ்சி இப்போ தாங்க ஒரு லோவை க்ரியேட் பண்ணான் 2033. எப்போ க்ரியேட் பண்ணான்னா செப்டம்பர் மாதம் 2033 வரையும் வந்துட்டு இப்போ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நான் சார்ட்டை பார்த்தோன்னே இதெல்லாம் பாருங்கள், ஹெவி கரெக்ஷன் ஆகிருக்கு, கரெக்ஷன் நல்லா வந்து போயிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னே நமக்கு தெரியுது. ஆனால் அந்த சோழமண்டலம் ஃபினான்ஸில் அந்த மாதிரியே நடக்கவே இல்லை. அது ஒன் சைடாகவே ஏறி போய்கிட்டே இருக்குது. அதில் எப்போ கரெக்ஷன் பண்ணுவாங்க என்னன்னா தெரியல. கரெக்ஷன்னா பெரிய லெவலெல்லாம் இறங்கவே இல்லை. ஒரு 150 பாயிண்ட்டு, ஒரு 200 பாயிண்ட்டு அந்த லெவல் தான் இறங்குறான். அந்த லெவல் இறங்கினாலும் 400, 500, 600 பாயிண்ட் ஏறிடுறான் அதுக்கப்புறம். ஸோ பெரிய லெவலில் அதில் கரெக்ஷன் வந்த மாதிரியே தெரியல சார்ட்டை பார்த்தா. இந்த பிஎஸ்சி வந்து இப்போ போன ஹை வந்து 3035 வரையும் போயிருக்கு இந்த பிஎஸ்சி. இப்போ அவன் அதை தொட்டுட்டு 2649 ட்ரேட் ஆகுது. நம்ம இங்கே யாராவது இந்த 2033 ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவன் போயிட்டான் 700, 800 பாயிண்ட்டுக்கு. எத்தனை மாதத்தில்?
ஜஸ்ட்டு 2 மாதம், செப்டம்பர், அக்டோபர் 3 மாதத்தில் போயிட்டான். செப்டம்பர் அதாவது அக்டோபரில் வந்திருக்கு, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதத்தில் போயிடுச்சு 800 பாயிண்ட்டுக்கு. செம ஏற்றம். அது ஏன்னா அது ப்ரீவியஸ் 3043 ஏற்கனவே ஒரு வாட்டி டச் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அது அங்கேருந்து இறங்குச்சு 2034 வரையும். இப்போ அகைன் அந்த லெவல் கிட்ட போயிட்டு மார்க்கெட்லேருந்து இறங்குது. 2957 வரையும் போயிட்டு இப்போ 2649 ட்ரேட் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப நியூஸ் ஃப்ளோ இருக்கக்கூடிய சார்ட்டு. ஒரு நியூஸ் ஏதாவது ஏடாகூடமாக வந்துச்சுன்னா ஏடாகூடமாகவே இறங்குவான் இவன். இறங்குறதுக்கு கண்ணு மண்ணு தெரியாமல் இறங்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மனசு இருக்கவங்க வச்சுருக்கக்கூடிய ஷேர்ஸு. ஏன்னா இறங்குறது கண்டபடி இறங்குது. இது கரெக்ஷன் வந்தாலும் சரி, அப் ட்ரெண்ட் வந்தாலும் சரி, கண்டபடி ஏறுறான், கண்டபடி இறங்குறான் இந்த பிஎஸ்சி. ஸோ இது இப்போது 55 இருக்குது, 45 இருக்குது RSI 14ல். இது மறுபடியும் ஒரு கரெக்ஷன் எங்கே வரையும் ஃபஸ்ட்டு கரெக்ஷன்னா 2400 வரையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்ஷன் வந்தால் 2400 அங்கே தான் அதுக்கு இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. 2370 இருக்குது, 2400ல் 2370 இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட். நம்ம 2400னே வைங்களேன். அங்கே நம்ம மறுபடியும் கன்சிடர் பண்ணுற மாதிரி தான் அங்கே பண்ணலாம். 2400த்தையும் கட் பண்ணிட்டானா பழையபடி அந்த 2000 நோக்கி வரும். ஏன்னா இப்போ 45 தான் இருக்குது, இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. சார்ட் பிரகாரம் பார்த்தாலும் சரி, கேண்டிலில் பார்த்தாலும் சரி, டெக்னிக்கலில் பார்த்தாலும் சரி, இறங்கினானா 2400 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே இறங்குச்சுன்னா 2000 தான். ஏன்னா இவன் ஒரு நாளைக்கே 200, 300, 150 அந்த ரேஞ்சில் இறங்குவான். அப்போது இந்த 400 பாயிண்ட்டுன்றது 600 பாயிண்ட்டுன்றது 4 நாள்லேயே இறங்கிடும் இறங்குற மாதிரி இருந்தால். ஸோ அதனால் இது 2000, 2400 சப்போர்ட்டு இருக்குது. ஃபண்டமெண்டல் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் பார்த்தா இதோட 52 வீக் லோ வந்து 1227, ஹை வந்து 3030. அதை தான் நம்ம பார்த்தோம். வேல்யூவேஷன் பார்த்தா PE ரேஷியோ அதிகம், ப்ரைஸ் டு புக்கு ரொம்ப அதிகம், க்ரோத் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. டிவிடெண்ட்டு ஒன்றுமே கிடையாது, 0.29 வேஸ்ட்டு. க்ரோத் எல்லாம் செக் பண்ணால் நெகட்டிவ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ROCE. இவன் ரிசர்வாக மணி எக்கச்சக்கமாக வச்சுருப்பான் பொழுது பிஎஸ்சி. அதனால் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து நெகட்டிவில் காட்டுது. ஆனால் ஹையர் வேல்யூவேஷனுங்க. டோட்டலாக எப்படி பார்த்தாலும் இது ஹையர் வேல்யூவேஷன் தான். இது வந்து ஷார்ட் டேர்மில் தாங்க நல்லா பாசிட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஷார்ட் டேர்மில் சல்லுன்னு ஏறுவான், லாங் டேர்மில் பெரிய கரெக்ஷன் வந்துட்டு மைல்டாக தான் இருக்கும் பாசிட்டிவாக. ஆனால் ஷார்ட் டேர்முக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், அப்படி தான் தோணுது. இந்த சார்ட்டை பார்த்தாலும் சரி, இதோட ஃபண்டமெண்டல் பார்த்தா ஓவர் வேலிடு, அதில் சந்தேகமே கிடையாது. இது லார்ஜ் கேப் வேறு. ஸோ இறங்குனா பெரிய லெவலில் இறங்கும், ஏறுனா பெரிய லெவலில் ஏறும். இது நியூஸ் ஃப்ளோ இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸு. ஃபினான்ஷியல் அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது, க்ரோத் எல்லாம் நல்லா தான் இருக்குது, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபண்டமெண்டல் ஓவர் வேலிடாக இருக்குது, அதுதானே பிரச்சனை. அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஒரு ஹை ரேஞ்சு போனதுக்கப்புறம் எல்லாருமே ப்ராஃபிட் தான் புக் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ நடக்குது இந்த ஸ்டாக்ஸில். அப்போ நான் சொன்ன இந்த சப்போர்ட் ரேஞ்செல்லாம் இது அகைன் ஒரு வாட்டி வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். ஏன்னா இவன் இந்த பிஎஸ்சியில் ஒரு கேப் வேறு இருக்குது. எங்கே இருக்குன்னா 1590 இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு கேப், இவன் கேப்பாக விட்டு போகிறாங்க. 1755லேயும் ஒரு கேப் இருக்குது. சார்ட்டை நீங்கள் ஒன் டே கேண்டில் வச்சு பாருங்களேன், எல்லா இடத்துலையும் கேப்பை விட்டுட்டு தான் போயிருக்கான். இந்த மாதிரி கேப்பை விட்டுட்டு போனாவே தலைவலி தான். எப்போ இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து டச் பண்ணணும். அப்போ மார்க்கெட் என்ன சொல்லுது, 1600 வரையும் இந்த பிஎஸ்சி எல்லாம் வரும். எப்போ வரும் என்ன வரலாம் நமக்கு தெரியாது. ஆனால் கேப்பு எக்கச்சக்கமாக இருக்குது இதில். அதனால் அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு இவன் வந்து தான் ஆகணும். பார்ப்போம். எப்படியோ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்க தான் போகிறோம். அப்போ இது எந்த அளவுக்கு இறங்குறான்னு பார்ப்போம். இப்போ 2033 வரையும் வந்திருக்கான் லோ. அங்கேருந்து இன்னும் ஒரு 300 பாயிண்ட்டு தான் அந்த கேப்பை ஃபில் பண்ண. பார்ப்போம் எப்போ வருது என்ன வருதுன்னு.
ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏன் டிவிடெண்டே கொடுக்க மாட்டாங்க? படுகேவலமான டிவிடெண்ட்டு 0.29%. ஸோ இந்த ஆடியோவில் ஒரு 5 ஸ்டாக்ஸு விவாதிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இதில் ஆல்ரெடி பல பேர் வச்சுருக்கிறதுனால தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து நான் சார்ட்டில் இருக்கிற பொசிஷனும் கேண்டில் ஸ்டிக்ஸும் அதோட RSI டெக்னிக்கலும் ஃபண்டமெண்டலும் இப்போ இருக்கிற நிலைமையை மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எங்கே வந்தால் ரெசிஸ்டன்ட் எடுக்கும், எங்கே வந்தால் சப்போர்ட் எடுக்குன்ற மாதிரி தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ எந்த ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கல. நீங்கள் ஆல்ரெடி இந்த ஷேர்ஸில் இருக்கிறீங்க, ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இது இன்னும் எவ்வளோ இறங்கும், இன்னும் இங்கேருந்து எவ்வளோ ஏறும் அப்படின்ற மாதிரி தான் நான் இதில் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வேறு அடுத்த ஆடியோவில் இது மாதிரி பல ஸ்டாக்ஸை பற்றி நம்ம கலந்துரையாடலாம். நன்றி, வணக்கம்.